ஒரு மனுஷனோட வாழ்க்கை ஒரு முழு நூற்றாண்டின் வரலாறா மாறுறதுங்கிறது ரொம்பவே அபூர்வம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதை தான் இது. யாருன்னு கேக்குறீங்களா? தோழர் ஆர் நல்லக்கண்ணு. கொள்கை பிடிப்போட வாழ்ந்த அவரோட பயணத்தை நாம இப்ப பார்க்கலாம். வாங்க, இந்த கதைய ஒரு நம்பர்லேருந்து ஆரம்பிக்கலாம். 10,05,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, 97 வயசுல ஒருத்தர் இவ்ளோ பெரிய தொகையை நன்கொடையா கொடுத்திருக்கார். ஆனா எதுக்கு, ஏன்? இந்த கேள்விதான் நம்மள ஆர் நல்லக்கண்ணோட வாழ்க்கைக்குள்ள கூட்டிட்டு போகுது. அதாவது 2022ல தமிழ்நாடு அரசு தோழர் நல்லக்கண்ணுவுக்கு தகைசால் தமிழர் விருது கொடுக்கறாங்க. அதோட சேர்த்து 10 லட்சம் ரூபாய் பரிசும் தராங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட சொந்த காசுல இருந்து ஒரு 5,000 ரூபாயை எடுத்து அதுல போட்டு மொத்த பணத்தையும், அதாவது 10,05,000 ரூபாயையும் முதலமைச்சரோட பொது நிவாரண நிதிக்கு அப்படியே கொடுத்துட்டாரு. இந்த ஒரே ஒரு செயல், இது போதும் அவரோட மொத்த வாழ்க்கையோட கொள்கையையும் புரிஞ்சுக்க. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு மனுஷனை எப்படி இவ்ளோ உறுதியா, இவ்ளோ கொள்கை பிடிப்போட வாழ வைக்க முடியும்? அப்படி என்னதான் அவரோட வாழ்க்கையில நடந்தது? வாங்க, அந்த பதிலத்தான் நம்ம இப்ப தேட போறோம். சரி, முதல்ல அவரோட ஆரம்ப காலத்துக்கு போவோம். ஒரு புரட்சியாளரோட வேர்கள் எங்கிருந்து முளைச்சுதுன்னு பார்க்கலாம். சொல்லப்போனா அவர் பிறந்து வளர்ந்த அந்த சூழல் தான் அவரோட குணத்தையே வடிவமைச்சுது. நல்லக்கண்ணு 1925ல தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்துல பிறந்தவர். அப்பா ஒரு விவசாயி. வீட்ல மொத்தம் 10 பிள்ளைங்க. அதுல ஒருத்தர் தான் இவர். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு குடும்ப பின்னணி. அவர் பிறந்த அந்த காலகட்டம் இந்தியால பெரிய சமூக அரசியல் மாற்றங்கள் நடந்துட்டு இருந்த நேரம். அவரோட அந்த போராட்ட குணம் இருக்கே, அது சின்ன வயசுலே வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, வெறும் 5 வயசுல வேலை நிறுத்தம் பண்ணின மில் தொழிலாளர்களுக்காக வீடு வீடா போய் அரிசி சேகரிச்சிருக்காரு. அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது பாரதியாரோட கவிதைகள், அதுதான் அவரோட மனசுல சுதந்திர வேட்கைய பத்த வச்சிருக்கு. 12 வயசுல காங்கிரஸ்காக தேர்தல் பிரச்சாரமே பண்ணிருக்காரு. ஆனா காங்கிரஸ்குள்ள போன பிறகுதான் ஒரு விஷயம் புரியுது. அங்க இருந்த நிலப்பிரபுக்களோட ஆதிக்கத்தை பார்த்து அவருக்கு ஒரு அதிருப்தி வருது. அதே சமயத்துல ஜவஹர்லால் நேருவோட எழுத்துக்கள், மார்க்சிய சித்தாந்தங்கள், இதெல்லாம் அவரை ரொம்பவே ஈர்க்குது. இதனால அவரோட அரசியல் பாதை மெதுவா சுதந்திர போராட்டத்துல இருந்து கம்யூனிசத்தை நோக்கி திரும்புது. இப்போ நாம பார்க்க போறது அவரோட வாழ்க்கையோட அடுத்த கட்டம், சித்தாந்தத்தால் வந்த சோதனை. அதாவது அவர் நம்புற கொள்கைகளுக்காகவே அரசாங்கத்தால கடுமையா சோதிக்கப்பட்டாரு. அந்த வழக்கின் பெயர் நெல்லை சதி வழக்கு. சரித்திரத்துல நிக்கிற ஒரு வழக்கு. இந்த ஒரு வழக்கு தான் நல்லக்கண்ணுவோட மன உறுதியையும் அவரோட அர்ப்பணிப்பையும் இந்த உலகத்துக்கே அடையாளம் காட்டுச்சு. 1949ல அப்போதைய நேரு அரசாங்கத்தை கவிழ்க்க சதி பண்ணதா அவர் மேல குற்றம் சாட்டி அவரை கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் நடந்தது கொடூரமான சித்திரவதை. அவரால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு போலீஸ் டார்ச்சர். இதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா அமையுது. விசாரணை நடக்குது. அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி சிகரெட்டால அவரோட மீசையே சுட்டு பொஸ்கிடுறாரு. எவ்வளவு பெரிய அவமானம்! ஆனா அந்த அவமானத்தை அவர் ஒரு வாழ்நாள் சபதமா மாத்துறாரு. அன்னைக்கு அவர் எடுத்த முடிவுதான், இந்த சமுதாயத்துல உண்மையான சமத்துவம் வர்ற வரைக்கும் ஏன் முகத்துல மீச முளைக்காதுன்னு ஒரு சபதம் ஏத்துக்கிட்டாரு. அந்த சபதத்தை கடைசி வரைக்கும் காப்பாத்தினாரு. அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. 7 வருஷம் ஜெயிலு. அங்க அவரோட பேரு, ஊரு, அடையாளம் எல்லாம் போச்சு. அவருக்கு இருந்த ஒரே அடையாளம் கைதி எண் 9658. ஆனா ஜெயிலுக்குள்ளேயும் அவரோட போராட்டம் ஓயல. கூட இருந்த கைதிகளுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்தாரு. அடுத்து அவரோட வாழ்க்கையோட 3வது பகுதிக்கு வரும், மக்களின் வழக்கறிஞர். ஜெயில இருந்து வெளியே வந்த பிறகு அவரோட அந்த அனுபவங்கள் எல்லாம் பல பத்தாண்டுகளுக்கு மக்கள் போராட்டங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்துச்சு. அவரோட போராட்டங்களும் ரொம்பவே பெருசு. 50கள்ல நிலப்பிரபுகளுக்கு எதிரா விவசாயிகளுக்காக போராடினாரு. 60கள்ல தலித் மக்கள் பொது வீதியில நடக்கிற உரிமைக்காக போராடினாரு. 90கள்ல சிபிஐ மாநில செயலாளரா இருந்து தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்தாரு. கடைசியா 2010கள்ல தாமிரபரணி ஆத்துல நடக்கிற மணற் கொள்ளைய தடுக்கணும்னு ஒரு பெரிய சட்ட போராட்டத்தைய நடத்தி 5 வருஷத்துக்கு தடை வாங்கி கொடுத்தாரு. பாத்தீங்களா? நிலம், சமூகம், தொழிலாளர், கடைசியா சுற்றுச்சூழல்னு எல்லா தளத்திலயும் அவர் போராடியிருக்காரு. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் எப்பவுமே தேர்தல் வெற்றிய ஒரு பெரிய இலக்கா நினைக்கல. நின்னு 3 எலெக்ஷன்லயுமே தோத்துதான் போனாரு. இது ஒரு விஷயத்த நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. அவரோட செல்வாக்குங்கிறது பதவி அதிகாரத்துல இல்ல, அது மக்கள் போராட்டங்களோட வேர்கள்ல இருந்து வந்தது. சரி,
அவரோட வாழ்க்கையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு கொள்கை பிடிப்புள்ள வாழ்க்கை. அவரோட அரசியல் கொள்கைகள் எப்படி அவரோட சொந்த வாழ்க்கையிலயும் இருந்துச்சு. இதுதான் அவரோட கதையோட மையப்புள்ளி. நல்ல கண்ணுவோட எளிமை இருக்கே, அது ஒரு சரித்திரம். அவர் வாழ்நாள் முழுக்க ஒரு வாடகை வீட்ல தான் இருந்தாரு. அவரோட 80வது பிறந்தநாளுக்காக வசூல் பண்ண 1 கோடி ரூபாய் பணத்தை அப்படியே கட்சிக்கும் மக்களுக்கும் திருப்பி கொடுத்துட்டாரு. அட, 2015 சென்னை வெள்ளத்தை மறக்க முடியுமா? அவரோட வீடே தண்ணியில மூழ்கிட்டு இருக்கு. அவரை காப்பாத்த வந்தவங்க கிட்ட சொல்றாரு, முதல்ல மத்தவங்கள காப்பாத்துங்கன்னு. அந்த வெள்ளத்துல அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்ன தெரியுமா? பணம், பொருள் இல்ல. அவர் பொக்கிஷமா வச்சிருந்த 2000க்கும் அதிகமான அரிய புத்தகங்கள். அதத்தான் தன் வாழ்நாள் ஏற்பட்ட மிகப்பெரிய துயரம்னு சொன்னாரு. அவர் எதை மக்களுக்கு சொன்னாரோ அதையே தன் வாழ்க்கையிலயும் கடைபிடிச்சாரு. ஒரு முழு நூற்றாண்டு காலம் அவர் நம்பின கொள்கைகளோட உயிருள்ள உதாரணமா வாழ்ந்து February 25, 2026 தன்னோட 101வது வயசுல மறைஞ்சாரு. அவரோட வாழ்க்கை யாராலும் அசைக்க முடியாத கொள்கை உறுதியோட ஒரு சாட்சியம். ஆஹ, நல்ல கண்ணுவோட இந்த ஒரு நூற்றாண்டு கால கதை நம்ம முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. அதிகாரமும் பணமும் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னு நம்ம நினைக்கிற இந்த உலகத்துல இப்படி கொள்கை பிடிப்போட வாழ்ற ஒரு வாழ்க்கையோட உண்மையான மதிப்பு தான் என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா?